தீபிகா, திமுக காங்கிரஸ் இடையே நாளை கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நாளை மக்கள் நீதி மையம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையேயான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில், கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நாளை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு, அதை தொடர்ந்து நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் மூலமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் முக்கிய திருப்பமாக, ஏனென்றால் நேற்று காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் தாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம், அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேசியிருந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இணையுமா என்ற ஒரு சர்ச்சையும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவின் கூட்டணி முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான சர்ச்சைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நாளை திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த முறை கூடுதலாக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ராஜ்யசபா இடம் அளிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்து வந்தனர். இந்த நிபந்தனைகள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பின்னர் திமுகவின் முடிவு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கிரீஷ் சோடங்கரிடமும் கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இருதரப்பு கருத்துக்களும் காங்கிரஸ் தலைமையிடம் தெரிவிக்கப்பட்டு நாளை முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கான கடைசி கூட்டணி முயற்சியும் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறது. காங்கிரஸ் தங்கள் கூட்டணியில் இணையும் என எதிர்பார்த்த தாவேகாவிற்கு பெருத்த ஏமாற்றம், பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை நடைபெற தொடங்கிவிட்டால் அதன் பின்னர் உடன்பாடு எட்டப்பட்டு வரும். திமுக, தேமுதிக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள், மதிமுக, விசிக என அந்த கட்சியின் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அடுத்தடுத்து தொகுதி பங்கீட்டை மார்ச் முதல் வாரத்திலேயே நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு தொடர்ந்து ஏற்படும் பட்சத்தில் இங்கு மார்ச் 5ஆம் தேதி காஞ்சிபுரம் கரசங்காலில் ராகுல் காந்தி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சரும் திமுக தலைவரும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.